ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேசியது என்ன என்பது தொடர்பான அக்கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. என்ன தொடர்பான முக்கிய விவகாரங்கள் பேசிக் கொள்ளப்பட்டன என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அக்கட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசியது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம் தந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். ஆளுநருடன் விஜய் பேசியது தொடர்பாக இருக்கக்கூடிய தாவேக கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் என்ன சுப்பிரமணியன்? அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று மதியம் 1 மணி அளவில் அதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் ஒரே காரில் கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு வந்தார்கள். அதன் பிறகு ஆளுநரை சந்தித்து தனது புகார் மனுவை ஒன்று அளித்திருக்கிறார். அந்த மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்ச் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான பரிசீலிப்பதாக அவர் உறுதி அளித்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக அவர் காரில் இருந்து உள்ளே செல்லும் போது செய்தியாளர்கள் யாரையும் அவர் சந்திக்கவில்லை. அது மட்டும் கார் முழுவதும் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் பிறகு சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு காரில் இருந்து இறங்கி செய்தியாளர்களை நோக்கி கையசைத்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திப்பதை அவர் தவிர்த்து விட்டு காரில் சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சியினர் சென்னையின் பிற பகுதிகளில் இன்று காலை விஜய் எழுதிய கடிதத்தை துண்டு பிரசுரமாக மாணவ மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய விஆர் மாலிலும் இதற்கான முயற்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஈடுபட்டார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.